வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் சிவா. நீங்கள் பார்த்துருக்க மீடியஸ்பி. நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது பல்சரில் என்ன 160 இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி, மைலேஜ் எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். பிஃபோர் தட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பைக் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம ஒரு சினிமேட்டிக்கோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். இந்த வண்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பிஃபோர் தட் வந்து நீங்கள் வண்டி எடுக்கும்போது ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஷோரூம்லேயே பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த சஸ்பென்ஷன், பேக் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த 90 mm ட்ராவல் இருக்கும், 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரைடர் அஸ் வெல் அஸ் பிளேன், நாங்கள் ரெண்டு போகிற இதுக்காக நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணல சொல்கிறேன். இப்போ ஒரு 140 kg பர்சனாக நீங்கள் இருக்கீங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் வைக்கணும்னா 5th ஸ்டெப் வந்து கரெக்டாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. நீங்கள் ரைடர் மட்டும் தான் எப்பவுமே ஓட்டுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். மேபி 3rd ஸ்டெப் ஆர் 4th ஸ்டெப் மோர் தென் இன்னஃப். நீங்கள் வந்து அதிகமாக வைக்கும் போது முதுகு வலி, ஷோல்டர் வலிலாம் வந்து குளியில் ஓடும் போது ஈஸியாக வந்துடும். ஹைவேல போகும்போது கான்ஸ்டன்டான ஒரு ஃபீலே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஃபீல் வராதுங்க உங்களுக்கு இந்த வண்டி ரைட் பண்ணும்போது. ஸோ இந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நல்ல வண்டி, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் வந்து இந்த சஸ்பென்ஷன் நீங்கள் அன்னிவனாக வச்சு ஓட்டும் போது கண்டிப்பாக உங்கள் கான் லிஸ்ட்டில் வந்து இந்த வண்டி வந்துடும். ஏன்டா இந்த வண்டி போய் வாங்கினா அந்த மாதிரி ஒரு இது வந்துடும். ஸோ வந்து இந்த தப்பு யாருமே பண்ணாதீங்க. எஸ், மறக்காமல் அந்த இது பண்ணிடுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர். 30-40 தான் மோஸ்ட்லி எல்லா பெட்ரோல் பங்க்லையும் வைப்பாங்க. பட் கம்ப்ளீட்லி அது வந்து வேஸ்ட் ஆஃப். டயரோட லைஃபும் காலி, உங்கள் முதுகு வலியும் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு லைட்டாக ஏதோ பெயின் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா தான் ஆக்கி விடும். இந்த வண்டியோட டயர் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 25, பேக்கில் வந்து 32. நீங்கள் ரைடர் அஸ் வெல் அஸ் பிளேன் ரெண்டு சேர்ந்து போகிறீங்கன்னா பேக்கில் 32 வரும். இதுவே வந்து நீங்கள் வந்து ரைடர் மட்டும் தான் போகிறீங்கன்னா பேக்கில் வந்து 28 வச்சாலே போதும். மோர் தென் இன்னும் நல்ல மைலேஜுமே கிடைக்கும். டயரோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வீக்லி, அதாவது 2 weeks ஒன்ஸ் வந்து அந்த செயினை பார்த்துக்கோங்க. செயினில் வந்து மண் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வாஷ் பண்ணிடுங்க. தென் செயின் லூப்புமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து காஸ்ட்லியாக தான் பண்ணணும், காஸ்ட்லியாக மெயின்டைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இல்லை, நான் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியாக, நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். மேபி நீங்கள் 1 year வரைக்குமே யூஸ் பண்ணலாம். நான் ஆல்மோஸ்ட் 1.5 year பக்கமே அதே ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. அதை பற்றியுமே நான் டீட்டெயில் தான் போடுறேன். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் தாங்க. ஃபியூல் டேங்க்ல என்னடா ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ஃபியூல் டேங்க்ல இல்லை 2.5 liter வைக்க சொல்லுவாங்க. பிகாஸ் இது 12 liter டேங்க்கு. எப்பவுமே வந்து ஒரு 12 வந்து ஒரு 2 liter வைக்க சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ரிசர்வ் இருக்கிறதுனால அப்படி வைப்பாங்க. சிங்கிள் பாயிண்ட்ல சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இல்லைனா எப்பவுமே ஒரு 4 liter 5 liter உள்ள இருக்கும்போது வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது இன்ஜெக்டரோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் பைக்கோட மைலேஜுமே நல்லா இருக்கும். இன்ஜெக்டர் சீக்கிரம் போகாது. ஸோ இந்த 4 விஷயத்த கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அஞ்சாவதாக பார்க்கணுன்னா, இந்த ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து ஏர் ஃபில்டரோட ப்ரைஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 300 இந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ அந்த ஏர் ஃபில்டருமே வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க கையோட. பிகாஸ் ஏர் இன்டேக் கரெக்டாக இருந்தால் தான் ஃபியூல் எஃபிஷியன்ஸும் நல்லாயிருக்கும். ஏர் இன்டேக்கில் எல்லாம் போய் அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு. ஸோ வந்து எப்படி ஒரு 3000 to 4000 இதுக்கு மேலெலாம் டியூரேஷன் இழுக்காதீங்க. அதிகமாக சொல்லுவாங்க, பட் அந்த அளவுக்குலாம் வச்சுக்காதீங்க. ஒரு 3000 சேஞ்ச் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இன்ஜினோட லைஃப் அதிகமாகும். தென் இந்த வண்டியில் வெட்லெஸ் தானேங்க, அதனால் வந்து 3000 மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. வைப்ரேஷன் மூலமே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 5 விஷயத்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வண்டியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த வைப்ரேஷன் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு தெரியாது. எஸ், இப்போ வந்து ஃப்ரெண்ட்லேருந்தே பார்ப்போம். ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலவளம் தெரியுது, இதுதான் தெரியும், பறக்கும் தட்டு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 mm ஆஃப் கொடுத்துருக்காங்க. 2% கலிப்பர் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. இந்த வண்டியை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இது வந்து DNA அந்த 200லேருந்து அப்படியே இறங்கி இதில் இறக்கியிருக்காங்க. ஸோ வந்து 200ஓட ஸ்பெக்கு சேம் அப்படியே தான் இருக்கும். இன்ஜின் மட்டும் தான் வேறு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சேம் 300 தான். பேக்கில் 230 இருக்கும், 2% கலிப்பர். பேக்கில் வந்து single கலிப்பர். எந்த சேஞ்சுமே இல்லைங்க. இந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்குமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். 130 mm ஆஃப் ட்ராவல் இருக்கும், நான் அட்ஜஸ்டபிள். தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே இருக்க சேம் அதே தான் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் LED தான் இருக்கும். இண்டிகேட்டருமே இங்கே LED தான் இருக்குது. ஆல்சோ முக்கியமாக சொல்லணும்னா இந்த வண்டியில் கியர் பர்சன் இண்டிகேட்டர் இருக்குங்க, நல்லா இருக்குது. தென் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னா, மோஸ்ட்லி அந்த கிக்கர் இருக்க வண்டி இருக்குல்லங்க, இதில் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் அந்த கிக்கரே யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேட்டரியை யூஸ் பண்ணுங்கள். அந்த கிக்கர் யூஸ் பண்ணுறதுனால நல்லதுன்னு சொல்லுவாங்க, பட் அது கம்ப்ளீட்லி ட்ராபேக் தான். நான் என்னோட கிளாசிக் 350 நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 20,000 கிலோமீட்டருக்குள்ளே வந்து 1 way கிளச் வந்து கட் ஆயிடுது. ஸோ அந்த கிக்கர் யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்காங்க. ரொம்ப கோல்டான கண்டிஷனில் வந்து வண்டியே ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் பேட்டரி நல்லா இருக்குது. இந்த டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ரேராக யூஸ் பண்ணுங்கள். 1 or 2 times ஓகே, ப்ராப்ளம் இல்லை. பட் ரெகுலர் யூஸ் அதை வச்சுக்காதீங்க. கம்ப்ளீட்லி உள்ள இன்ஜினுக்குள்ளே பெரிய வேலை வச்சுட்ருவோம் உங்களுக்கு. அப்படியே நம்ம வந்து சைட் செக்ஷனை பார்ப்போம். சைட் செக்ஷனை பார்த்தபோது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்ராக்டாக தெரியுது இந்த ரெட் லைட் தான் சொல்லலாம். ரெட் லைட் மாதிரி பளிச்சு நடிக்கிறான் அவன். தென் 160 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ஆயில் கூல்டு. எஸ், இந்த வண்டி வந்து ஆயில் கூல்டு இன்ஜின். நீங்கள் மற்ற வண்டி பார்க்கும்போது அது வந்து ஏர் கூல்டாக தான் இருக்கும். பட் இங்கே ஆயில் கூல்டு, அதே ஆயில் கூல்டு வந்து மேலே வச்சுருக்காங்க. இதோட ப்ராசஸ் என்னன்னா, இன்ஜின் ஆயில் வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் அந்த ஆயிலில் மேலே இருக்க ரேடியேட்டர் மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். அதை வந்து கூல் பண்ணி ரிட்டர்ன் வந்து இன்ஜினுக்கே அனுப்பிச்சிடும். நீங்கள் இந்த பைப்பை பார்க்கலாம்.
இந்த பைப் தான். ஒன்று வந்து அவுட்லெட், இன்னொன்று வந்து இன்லெட். வெளியே கூல் பண்ணி அப்படியே உள்ள அனுப்பிச்சு விட்ருவோம். இதுதான் இதோட ப்ராசஸ். தென் இந்த இன்ஜின் சிசி பொறுத்த வரைக்கும் வந்து 160 cc. இந்த பவர் விச் ப்ரொடியூஸ் 17 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து 14.5 Nm ஆஃப் டார்க் இருக்குது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 14.6 Nm ஆஃப் டார்க். தென் இந்த வண்டியோட மைலேஜ் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு அதாவது பார்க்குறக்காக தான் இப்போ இந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. 200க்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் இது சின்ன சைஸ் 160, அது கொஞ்சம் பெருசாக இருக்கனால 167 Nm ஆஃப் இருக்கும். பட் மோஸ்ட்லி எங்கேயும் தட்டாது. இதுவுமே தட்டல. நல்ல ஹியூஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து 12 லிட்டர் இருக்கும். இவங்க கம்பெனி சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 2 லிட்டர் வைங்க, 2.5 வைங்க அப்படிம்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் அது வந்து டெட்டு. அது தயவு செஞ்சு அப்படி வைக்காதீங்க. ஒரு 5 லிட்டரு, குறைஞ்ச ஒரு 4 லிட்டர் வைங்க. அதுக்கு கம்மியாக வைக்கும் போது இன்ஜின் வந்து, அதாவது உள்ள இன்ஜெக்டர் இருக்கும் டேங்க்குள்ள ஒரு மோட்டர் மாதிரி, அது ஈஸியாக வேரண்டயர் ஆயிரும். அப்படி போகும்போது உங்களுக்கு தான் செலவு அதிகமாக வரும். எப்படியும் இன்ஜெக்டர்லாம் போச்சுன்னா ஒரு 15,000 மேலே தான் செலவு வைக்கும். ஸோ ஒரு 5 லிட்டர் மேலே வச்சுக்கிறது அட்வைசபிள். அப்படியே ஓட்டும் போது நல்ல மைலேஜும் கிடைக்குங்க. அப்படியே நம்ம வந்து ரியர் செக்ஷன் பார்ப்போம். அப்படியே வந்து இப்போ நம்ம வந்து ரியர் செக்ஷன் வந்துடும். ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்எஸ்ல நீங்கள் என்ன டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். இங்கேயும் 130 செக்ஷன் 17 inch வீலில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே தாங்க 100 செக்ஷன் 17 inch வீலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இதில் எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு வராது. இன்னொன்று ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட இந்த வண்டியில் கொஞ்சம் லோட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஃபீச்சர்ஸை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி கூட்டி போகும்போது இங்கே கால் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்றாங்க. இதை வந்து நீங்கள் 200லேயே அப்டேட் பண்ணலாம். அதுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த பீஸையும் மாற்றணும். 160 மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். ஸோ சேம் ஃபிட்டிங். இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும், இதுவும் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். டேரக்ட் ஃபிட் அதில் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேமிலி யூஸ்க்கு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கால் வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை NS 200ல் பார்க்கும்போது இந்த செக்ஷன் அப்படியே கட் ஆயிரும். இது மட்டும் வரும் உங்களுக்கு. ஸோ இது நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பீஸை சேர்த்து மாத்திர மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, NS 200 இங்கே சேர் அடிக்கிற விஷயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் பேக்கில் பார்க்கலாம், இங்கே ஸ்டார்ட் ஆகிறது வந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு எண்ட் ஆகுது. இதுவுமே வந்து இது வரைக்கும் கட்டாது. ஸோ மைன்யூட்டானால் தான் உங்களுக்கு சேர் உள்ளே தெரிக்கும். சஸ்பென்ஷனை நார் அடிக்கிற அளவுக்கு இருக்காது. பேக்கில் பில்லியனை நார் அடிக்கிற அளவுக்கு இங்கே இருக்காது. நீங்கள் NS 160 யாரும் வச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே வந்து நம்ம இந்த வண்டியோட வைப்ரேஷன் லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி உட்காந்து எங்கெல்லாம் வைப்ரேஷன் தெரியுங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலி ஐடலிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 1000 RPM வரைக்கும் அவங்க காமிக்குது. 1000 to 1200 அந்த லெவலில் வந்து மேலே ஏறி இறங்க 1500க்குள்ள. இன்ஜின் ஐஸ் வந்து ஒரு 4000 RPM வச்சு காமிக்கிறேன். ஆஸ் வெல் சேம் எக்ஸாஸ்ட் நோட். இப்போ வந்து ஐடலிங்கில் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஐட்லிங் நோட். இன்ஜினோட ஐட்லிங் சவுண்டும் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே ஒரு 5000 RPM வரைக்கும் வச்சு பார்க்கலாம். RPMக்குள்ளே வைக்கும் போது எனக்கு ஆக்சுவலி ஒரு தம்பான ஃபீல் தெரியுது. இது வந்து ஸ்போர்ட்ஸ் நேச்சர் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டில் இருக்கும்ல ஒரு தம்ப், அந்த மாதிரி ஒரு தம்ப் வந்து இதில் ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து எக்ஸாஸ்ட் நோட் ஒரு ஹை ரேவும் பார்த்துருவோம். எஸ், தம் நோட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு ஃபுல் ரேவ் இன்ஜின் நாய்ஸும் எக்ஸாஸ்ட் நோட்டும் பார்த்துருவோம். ஓகே, 10,500 11,000 வரைக்கும் அடிக்குது. அதுக்கப்புறம் 10,000 வந்து நின்றுக்குதுங்க. இப்போ எக்ஸாஸ்ட் நோட்டுமே நம்ம பார்த்துருவோம். எஸ், என்னோட ஹைட்டு பொறுத்த வரைக்கும் 6 feetனா எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே கேப் இருக்குங்க. 6 feet இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து தட்டுங்கிற ஃபீலில் உங்களுக்கு வேண்டாம். குட், எந்த ப்ராப்ளமே இல்லை. நான் ஒரு 5'11" இருக்க பர்சனையுமே நான் காமிக்கிறேன். எஸ், இப்போ நான் வந்து அப்படியே 5'11" காமிக்கிறேன். இப்போ இவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5'10" 5'11" அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஸோ அவருக்கு நீங்கள் வந்து அந்த பல்சர் லோகோ கிட்ட நீங்கள் பார்க்கலாம். கேப் நல்லாவே பார்க்கலாம். எஸ், ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து இப்போ பெட்ரோல் கொஞ்சம் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 1.5 லிட்டர் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கலில் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். எங்கே ட்ரை ஆகுதோ அப்படியே நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் கைஸ். 160 2025 மாடல். இதோட 1/2 லிட்டர் மைலேஜ் என்னங்கிறது பார்த்துக்கலாம். இதில் எக்ஸாக்டாக 1/2 லிட்டர் நான் வாங்கியிருக்கேன். ஷோரூம்லேயே தான் வாங்கியிருக்கேன். 1/2 லிட்டர் இருக்குது. ஆல்மோஸ்ட் ட்ரை, ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. எஸ், ஃபுல்லாக காலிங்க. பெட்ரோல் ஊற்றி அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுலேயும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வாப் பண்ணுற பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், இங்கே தள்ளி இப்படி போகிற மாதிரி இருக்குது. இது நார்மல் கீ தான். NS 200 வர மாதிரி கீழே இல்லை. எஸ், பெட்ரோல் ஊற்றியாச்சுங்க. ட்ரிப் 0 பண்ணிவிட்டு அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி இதில் கொஞ்சம் பேட்டரி ட்ரைனாக இருக்குது. அந்த ப்ராப்ளம் கொடுங்க. செல்ஃப் எடுத்துருக்கு. ஓடா பொறுத்த வரைக்கும் ஒரு 53 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க. ட்ரிப்பே வந்து 40. இது வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. தட்ஸ் வை
ஜீரோ பண்ணிடலாங்க. இப்போ செட் கொடுத்தா ஜீரோ ஆயிரும். எஸ் ட்ரிப் ஜீரோ, ட்ரிப் பியும் ஜீரோ. ஓடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 53 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. எஸ் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 50 தான் ஓட்ட போகிறேன். வீடியோவை வந்து நான் ரொம்ப ராவாலாம் லென்த்தால் எழுத விரும்பலைங்க. ஆக்சுவலி ஃபுல்லாக டைம் லாப்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். நான் சொல்ல வர விஷயத்த மட்டும் கிளியராக சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து டைம் லாப்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வந்து ரிவ்யூ போடுறது. ஆக்சுவலி நமக்கு இப்போ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு சில ப்ராண்ட்லாம் சொல்லப்போனால் எமகால தரதில்லை, சுசுக்கிட்டையும் தரதில்லை. தென் இன்னொரு வண்டி கூட எஸ் இந்த 2 வண்டி மோஸ்ட்லி தரதில்லைங்க. பிகாஸ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாக இருக்குது. நாங்கள் கம்பெனி சைடில் சொல்லி க்ளைம் பண்ண முடியாது. இந்த மைலேஜ்லாம் இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏன் சொல்லுவீங்க அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குல்ல. ஸோ நான் அதை பற்றி எதுவும் கேட்டுக்கல. எஸ் லோபியரில் வச்சு அந்த ப்ராப்ளம் வருங்க. ஆஃப் லிட்டர் தான் ஊற்றிருக்கேன். ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ராப்ளமே இல்லை, நல்லா இருக்குது. எங்கேயும் இப்போ வரைக்கும் தட்டல, எப்போ போனாலும் தட்டாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பெரிய விஷயமே இல்லைங்க. பிரேக்கிங் வந்து ஆக்சுவலி ஃப்ரண்ட் பிரேக்கு சூப்பராக இருக்குது. பேக் பிரேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் பழகணும், இந்த வண்டிக்கு வந்து பழகிக்கணும். வெறும் பிரேக்கை பிடிக்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அட் த சேம் டைம் நீங்கள் இன்ஜின் பிரேக் வந்து பழகிட்டீங்கன்னா பேக் பிரேக்ஸ் மோர் தென் என்ன ஃப்ரண்ட் பிரேக் வந்து உங்கள் கை போகாது. சூப்பர் ஸ்டெப் நீங்கள் நிறைய வந்து நார்மல் ஸ்டெப் தான். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். கீர் செட் பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது. டவுன் செட் பண்ணும்போது பேக் பிரேக்கோட டவுன் செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். டெஸ்ட் பண்ணி வந்துடுறேன். ப்ளஸ் டெஸ்ட் பண்ணுவேன். கிளட்சை பிடிக்காமலே செட் பண்ணலாம். கொஞ்சம் தெரிஞ்சுங்க, டெக்னிக்கலாக பண்ணால் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல டிஸ்பிளே தாங்க. ஆனால் வந்து சன்லைட் டேரெக்டாக போடுதுன்னா உங்களுக்கு விசிபிள் வந்து ஒரு 10% தான் தெரியும். நீங்கள் ஆல்மோஸ்ட் கேமராவில் பார்க்கலாம், ஒன்றே தெரியாது தான் நினைக்கிறேன். டேரக்ட் சன்லைட் பண்ணும்போது காலி. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இப்போ சன்லைட் ஸ்டேடபிள் இருக்குது, ஆப்போசிட்டில் நான் திரும்பி வரும்போது ஒரு 50% டிஸ்பிளே வந்து நல்லா தெரியுது. நைட் டைமில் மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளம் நான் நேரத்தில் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, இந்த கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிரேக்கிங் வருது. அதுக்கு முன்னால் வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. 50% இருக்க டிஸ்பிளே வந்து கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்ல விசிபிள் தெரியுது. அதுக்கு முன்னால் வந்து சரியில்லை. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இப்போ இருக்க வண்டிலாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டிஸ்பிளே உள்ளே இருக்குது, மேலே கிளாஸ் தள்ளி இருக்கனால தான் இந்த மாதிரி விசிபிலிட்டி ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருக்குது. அதாவது இப்போ வர வண்டியில் சொல்ல, ஆக்சுவலி நான் இப்போ வர ஜென்ரேஷன் இந்த ஃபீட்பேக்லாம் எடுத்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இருக்கிறது வந்து சேஞ்ச் பண்ணல. கரெக்டாக 160 வந்து என்னென்ன அப்டேட் பண்ணல. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம். மைலேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தென் ஒரு 40 கிலோமீட்டர் நான் ரன் பண்ணிட்டேன். ஹீட் வந்து எனக்கு புதிய ஜென்ரேட்டில் வர மாதிரிலாம் இல்லை. இன்க்ளூடிங் இந்த 160 கேட்டகிரிக்கு வந்து நல்ல பவர் ஃபிகர் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த வண்டி வந்து 150ங்கிறது மேட்டர் இல்லை, டக்குன்னு ரீச் ஆகிருக்கு. 150க்கு மேலே போகும்போது நிறைய மாதிரி இருக்குது. 120ங்கிற ஸ்பீடு வந்து இதுக்கு மேட்டராக இல்லைங்க. ஸ்பீடாக வந்து ரீச் ஆகிருக்கு. பட் அதுக்கு மேலே போகிற ஸ்பீடு வந்து கொஞ்சம் பார்த்து போகிற மாதிரி தான் இருக்குது. 120ல் போகிற மாதிரியே தெரியல. குயிக்காக ரீச் ஆகுது. ஒரு குயிக் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து சடனாக வந்து இந்த 120ங்கிறது ரீச் ஆகுது. 100க்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்த மாதிரி இருக்கும். பட் 120ங்கிறது ஓகேங்க. 123 வரைக்கும் நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்பீடுங்கிற பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து 120ங்கிறது ஈஸியாக போகுது. அதான் சொல்லுவாங்க 120 ஈஸி, 120க்கு மேலே கொஞ்சம் கிணறி போகிற மாதிரி இருக்குது. 90ங்கிற ஸ்பீடில் வந்து வைப்ரேஷன் அந்த அளவுக்கு எனக்கு தெரியலைங்க. இப்போ வந்து நான் இந்த ஸ்பீட் செட்டிங் பண்ணுறேன். 5 கீரும் போட்டு எந்த கீரில் மெனியூவர் பண்ணலாம் அந்த இதை பார்ப்போம்.
ப்ளஸ் ப்ளஸில் நியூட்ரலில் இருக்குது. ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி பார்ப்போம். கிளச்சிலே மூவ் ஆகுறது வந்து ரொம்ப தப்பாக தான் தெரியுது கேஸ். ஓகே, இருந்தாலும் மூவ் பண்ணிடுது. ஒரு 140 kg 2 வரைக்கும் இருக்கும். சரி, செகண்ட் கியர் போட்டு 10ல் மினிமம் ஆகுது. தேர்ட் கியர் போடுவோம். தேர்ட் கியர் தட்டவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேர்ட் கியர் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கல. நீங்கள் பார்க்கலாம், தேர்ட் கியர் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சன்லைட்டில் தெரியுதுன்னு தெரியல. பட் அப்படியே தேர்ட் கியர் தான் போட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு 50 கியர் இல்லைங்க. ஃபோர்த்து கியரில் 115 போகுது. ஃபோர்த்து கியர் 15. அப்படியே இது வந்து ஒரு ஸ்லோப்பில் ஏறிட்டுது. டார்க் வந்து நல்லா மேலே சேனலுக்கு தாங்காதுங்க. ஒரு 4 கியர் போட்டு கிளச்சே விடாமல் போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ கியர் லோவில் போகுதுன்னு பார்த்துடலாம். அதாவது 5 கியரும் போட்டு எந்த ஸ்பீடில் வந்து ரிலாக்ஸிங்காக போகுது. 70, 80 எல்லா வண்டியும் பண்ணுறது தான். பட் 5 கியரும் போட்டு எந்த ஸ்பீடில் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். தேர்ட் கியர் போட்டு 20+ பத்தாமல் போகுது. ஃபோர்த் கியர் 50 கியர் நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையாவே. அதாவது 5 கியரும் போட்டு 30 கிலோ ஓட்டிக்கலாம். 27 இப்போ கணக்கில் நான் ஓடிட்டு இருக்கோம். வண்டி இழுக்கும் போது சட்டமாக தான் இழுக்குது. லைட்டான வைப்ரேஷன் அதை பார்த்து போகுதுங்க. என்ன விஷயம் சொல்லணும்னா, இந்த வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் நல்லா இருக்கு. நான் ரோட்டில் ரொம்ப நேரம் திட்டி தான் விளாண்டுட்டு இருந்தேன் இந்த வண்டியில். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த பிரேக் இன்ஜின் வந்து நீங்கள் பார்க்க வந்து பக்காவாக தெரியும். இந்த லைட்டிங் அதுக்கும் வந்து அருமையாக இருக்குது. பக்காவான வேறு இருக்குங்களா. இதே வந்து வெளியே போயிட்டா எப்படி பேரை போட்டு சமைக்கலான்னு பாருங்க. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து ஒரு 41 வந்து எஸ் அப்படியே இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா. நைட் டைமுக்கு பிரச்சனை இல்லைங்க. பட் வந்து நம்ம எல்லாமே நைட் ரைடே ஓட்ட போகிறோம். லேட்டாக ஹைவேல தான் ஓட்ட போகிறோம். அப்படி இருக்கும் போது அவங்க ஹைவேல தான் ஃபோக்கஸ் பண்ணிப்போம். அதாவது மார்னிங் டைமில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அதை மிஸ் பண்ணிவிட்டு நைட் டைமில் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணேன். தென் இது ஒரு தானாக எனக்கு தோணுது. போதும், வண்டியை போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம். அப்படியே நான் ஃபைனல் ரிவ்யூ வந்து பண்ணிடுறேன். இந்த மாதிரி இருக்கு. இந்த வண்டியோட கிலோமீட்டர் ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த 16.3 ஓடி இருக்குது. நம்ம அந்த 16.3 எல்லாம் எடுத்துக்க வேண்டாங்க. அந்த 3 வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போனோம்ல, இது கூட கவர் ஆகும். ஸோ வந்து அதை மட்டும் ஸ்கிப் பண்ணால் 16 கிடைக்குது ஆவரேஜாக. நான் கொஞ்சம் ரொம்பவே ஹெவியான டிராஃபிக்கு, ஆல்மோஸ்ட் ரோடு வந்து அதை விட கன்றாவியாக தான் இருந்திருக்கும். ஸோ ரெண்டும் மேனேஜ் பண்ணி ஓட்டும் போது இவ்வளோ தான் மைலேஜ் வருது. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நான் நினச்சி பார்க்கல இவ்வளோலாம் கிடைக்கும்னு நினச்சி பார்க்கல. 16 தான் மைலேஜ் கிடச்சிருக்குங்க ஓவரால். நாங்கள் வெயிட் அரௌண்ட் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு 140 kg இருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி ரைடு தான் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் மைலேஜ் வந்திருக்குங்க. ஃபியூல் வந்து நீங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு, நான் எடுத்ததுக்கப்புறம் வந்து மைலேஜ் கம்மியாகுமா அப்படின்லாம் இல்லை. நான் என்ன வீடியோவுமே பண்ணியிருக்கேன், RS வீடியோவுமே பண்ணியிருக்கேன். அது வந்து லோக்கலில் வந்து ஒரு 18 கிடச்சிது. இதே மாதிரி சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியூல் அதிகமாக வச்சு ஓட்டுறீங்களோ மைலேஜ் வந்து அப்படி கிடைக்கும். நான் என்ன ரீசன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பள்ளத்தில் இறங்கும் போது ஆஃப் ஆச்சு நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. மேரில் இறங்கும்போது அது பிக்கப் ஆகி போயிருக்கும். ஃபியூல் டேங்கை உள்ளே நான் முடிஞ்சால் காமிக்கிறேன். டேங்க் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இன்ஜெக்டர் இருக்குது. ஃபியூல் ஃப்ரண்ட்டில் போகும்போது வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். இந்த மேட்டில் இருக்கும்போது ஃப்ரண்ட்டுக்கு ஃபியூல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும். இதுதான் பிரச்சனை. கொஞ்சம் எல்லாமே டவுனில் வச்சுருந்தாங்கன்னா எல்லா ஃபியூல் அந்த இடத்துல இறங்க இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் அப்படி இல்லை. ஸோ அதுதான் பிரச்சனைங்க. கொஞ்சம் ஃபியூல் வந்து எப்போவுமே அதிகமாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 32 மைலேஜ் கிடைக்குது. எஸ், 32 மைலேஜ் வந்து சிட்டியில் கிடைக்குது. ஹைவேல போனீங்கன்னா 40 வரைக்குமே வரும். பிகாஸ் இது 160cc 40+ ஈஸியாக கிடைக்கும். ஃபைனலி கட்டினோம் த கன்க்ளூஷன். இந்த வண்டியோட ப்ரோஸ் என்ன கான்சர்னுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ப்ரோன்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் தான் சொல்லணும். கட்டடிச்சு ஓட்டுறதுலாம் அருமையாக இருக்காங்க. ஒரு கேப்பை பார்த்து விட்டு முறுக்குனா அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். எங்கேயுமே பவர் லாக் தெரியல. நல்லா இருக்குது. டாப் அண்டில் ஒரு 100+ நீங்கள் போகும்போது கூட 120ங்கிற ஸ்பீடு வந்து குயிக்காக ரீச் ஆயிடுது. 120+ கொஞ்சம் லேக் ஆகி இழுத்த மாதிரி இருக்குது. பட் 120ங்கிறது நல்ல ஸ்பீடுங்க. டக்குன்னு போய் ரீச் ஆயிடுது. 100ல் வச்சு நீங்கள் க்ரூசிங் ஸ்பீட் பண்ணலாம். பட் 90ல் வந்து வண்டி இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. 100க்கு மேலே போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஃபீல் இருந்துச்சு. 120 ஸ்பீடாக ரீச் ஆகுது. 90 நல்ல ஸ்பீட். 50 to 60 கிலோ ஓட்டும் போது எந்த ப்ராப்ளமே இல்லை. தென் நீங்கள் 5 கீரும் போட்டு 30 இல்லைங்க 27லேயே ஓட்டலாம். ஸோ வண்டியோட இன்ஜின் வந்து நல்லா இருக்குது உண்மையாகவே.
ஹீட்டிங் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரில. ஒரு 40 கிலோமீட்டர் வந்து ஹைவேல ரன் பண்ணேன். தென் as well as அப்படியே சிட்டிக்குள்ள வந்துட்டா ஒரு 16 கிலோமீட்டர் அரௌண்ட் ரன் ஆச்சு. அதோட வந்து காலி. ரொம்ப ஒஸ்ட்டான ரோடுங்க அது. ரொம்ப ஹெவியான டிராஃபிக் ரோடு வந்து அதை விட கன்றாவே இருக்கும். குழியும் மேடுமாக தான் இருக்கும். அந்த இடத்துல ஓட்டும் போது எனக்கு நல்ல மைலேஜ் தான். ஆக்சுவலி மைலேஜ் கொஞ்சம் சாக்ரிஃபை தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. பட் அந்த கண்டிஷனுக்கு வந்து ஓகேவாக தான் தோணுது. 32ங்கிறது நல்ல மைலேஜ் தான். ஹாஃப் லிட்டர் டெஸ்ட் பண்ணும்போது 16 கிடச்சிது ஆக்சுவலி. எஸ், ரெண்டாவது பார்த்துட்டு அவ்வளோ ஹெவியான டிராஃபிக்கில் ஓட்டும் போது கூட இன்ஜின் வந்து வார்ம் ஆகி கால் வைக்க முடியாத அளவுக்குலாம் இல்லை. நான் ஆக்சுவலி ஜீன் தான் போட்டிருக்கேன். எனக்கு ஹீட்டிங்கிற இஷ்யூவே எனக்கு தெரில. ஹைவேலே ஓட்டிட்டேன், லோக்கல்லே ஓட்டிட்டேன். இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு தென் 5 கிலோமீட்டர் வந்து வெளியே ஓட்டினேன். ஹீட்டிங் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க, எந்த ப்ராப்ளமே இல்லை. ரைடருக்கு சொல்ல போனால் இந்த சீட் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு எந்த ஃபீலுமே வரல. எங்கேயும் தூக்கி போட்டு அடிக்கிற முதுகில் அடி வாங்குறது மாதிரி சொல்கிறல, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் எனக்கு நான் ஃபீல் பண்ணல. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்லா இருக்குது. ஆஃப் ரோடுமே பண்ணேன், அது வந்து நான் வீடியோ எடுக்க மாட்டேன். பட் ஆஃப் ரோடுமே நல்லா ஹேண்டில் பண்ணுதுங்க. எங்கேயுமே எனக்கு தட்டின ஃபீலே இல்லை. நல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதெல்லாம் வந்து நான் ப்ரோவாக பார்க்குறேன். தென் காணா பார்க்கும்போது இது நீங்கள் அன்னிவனான சஸ்பென்ஷன் வச்சு ஓட்டும் போது பில்லியன் இப்போ வந்து அன்னிவனான சஸ்பென்ஷன் எனக்கு வந்து நல்லா இருக்குது. எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. பட் பில்லியனுக்கு வந்து அடி டங்குன்னு வாங்கிட்டு இருக்கு. ஸோ வந்து கம்ஃபர்ட் வைஸ் பில்லியனுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் குஷனிங் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு சில இடத்துல அடி வாங்குச்சு. பட் எனக்கு அது அவ்வளோ மேஜராலாம் தெரில. பட் பில்லியனுக்கு சுத்தமாகவே இங்கே கம்ஃபர்ட் இல்லை. நீங்கள் ஓட்டுறது ஓட்டிக்கலாங்க. இப்போ அரௌண்ட் வந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலே நான் ஓட்டியிருப்பேன். 60 கிலோமீட்டர் தாண்டும் போது தான் வந்து 50 கிலோமீட்டர் தாண்டும் போது பெயினாக ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு. ஸோ வந்து பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் ஆட் ஆன் குஷனிங் போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் தோணுது. ரெண்டாவது வந்து நீங்கள் பிரேக்கிங், நீங்கள் வந்து இன்ஜின் பிரேக்கிங் இல்லாமல் பேக் பிரேக் மட்டும் பிடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக தான் தெரியும். ரீசன் என்னென்னா, அங்கே வந்து உங்களுக்கு வந்து பேக் பிரேக் வந்து சிங்கிள் பிஸ்டன் காலிப்பராக இருக்கும்போது பேக் சைடில் வந்து அந்தளவுக்கு இந்த வண்டி இல்லைங்க, எல்லா வண்டியிலுமே அப்படி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன வண்டி வந்து N250. அதோட கார்டுமே நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பேக் பிரேக் மட்டும் நம்பி பிடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆன மாதிரி இருக்கும். கீர் கட்டோடு பிடிக்கும் போது, கீர் கட் பண்ணி நீங்கள் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பேக் பிரேக் பிடிக்கும் போது சூப்பராக இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கான்லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ நானும் ஃப்ரெஷ்ஷாக ஓட்டும் போது எனக்கு இந்த மாதிரி ஃபீல் இருக்குங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். பட் நான் ஆக்சுவலி ஃபுல்லி இன்ஜின் பிரேக்கிங் பண்ணி தான் பண்ணேன். எனக்கு வந்து பேக் பிரேக்கே மோர் தென் இன்னஃப். ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ஆக்சிடென்ட்னால யாராச்சும் உள்ளே வந்துருவாங்க, அந்த மாதிரி டைமில் தான் நான் வந்து ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணேன். ஸோ மோர் தென் எனக்கு பேக் பிரேக்கே இன்னஃப். ஃப்ரண்ட் வந்து நான் எப்போஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பேக் பிரேக்கே மோர் தென் இன்னஃபாக இருக்குது. பெரிய காணா பார்க்குறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த கிக்கர் இருக்குல்லங்க, இதை நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கே ஃபுட் பேக் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு பறக்கும். ரீசன் என்னென்னா, இந்த ஃபுட் பேக்கை மடக்கி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கிக்கரை தாண்டி வெளியேற மாதிரி வச்சுருக்கலாம். பட் கொஞ்சம் மிஸ் அவுட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே இந்த கிக்கர் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். இந்த கிக்கர் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணாத மாதிரி பண்ணிக்கோங்க. பேட்டரி கரெக்டான டைமில் ரீப்ளேஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே செல்ஃபில் யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். ஒன் வே கிளட்ச் போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே இது தான். ஸோ மறக்காமல் வந்து இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிடுங்க. ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து எனக்கு கான் லிஸ்ட்லேயே வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக சொல்கிறேன். ரீசன் என்னென்னா, நீங்கள் நைட் டைம் ஓட்டும் போது இது பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. பட் டே டைம் சன்லைட் வந்து டேரெக்டாக உங்களுக்கு மீட்டர் மேலே படும்போது அந்த மீட்டர் வந்து ஒரு 10% விசிபிள் தான் இருக்கும். நீங்கள் கையை வச்சு மறைச்சு அந்த டிஸ்பிளே பார்க்குற மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்கள் ஒரு இருட்டில் ஓட்டிங்க, நான் அந்த பாலத்துக்கிட்ட ஓட்டின வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருந்துக்கணும். பட் வந்து டே டைமில் நீங்கள் ஓட்டும் போது சுத்தமாக இருக்காது. ஒரு 12 மணி 1 மணி டைமில் வந்து டேரக்ட் சன்லைட் வந்து இதில் படுதுன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு சுத்தமாகவே வந்து அங்கே விசிபிள் தெரியாது. ஒரு 10% சொல்லலாமே, அவ்வளோதான் தெரியும். நீங்கள் வந்து சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டாக ஓட்டும் போது ஒரு 40% உங்களுக்கு டிஸ்பிளே விசிபிளாக இருக்கும். எஸ், டிஸ்பிளே வந்து ஒரு காணாக தான் பார்ப்பேன். நைட் டைமில் நல்லாயிருக்கு, பகல் டைமில் தான் நமக்கு மெயினாக ஓட்டுவோம். பட் அந்த டைமில் சுத்தமாகவே தெரியாமல் போயிடும். இது ஒரு பெரிய காணாக தான் தோணுது. மற்றபடி இந்த கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப ஹார்டாக ஹெவியாக இருக்க மாதிரிலாம் தெரியல. ஸ்லிப்பர் கிளச்சுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற லெவலில் தான் இருக்குது. அதாவது ஸ்லிப்பர் கிளச் இல்லை, வெட் கிளச் தான். பட் அதுக்கு கொஞ்சம் காம்படிட் பண்ணுற அளவுக்கு இங்கே வேலை செஞ்சுருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாகவே இன்ஜின் ஷிஃப்ட்லாம் இருக்குது. நம்ம கீர் போடுறது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்ல வரேன். தட்ஸ் இட். அடுத்து நம்ம எந்த வண்டி மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம் கைஸ். டாடா பாய்.